ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. ஸோ ஒரு வாரமாக நம்ம வீடியோ போடலை. அண்ட் அதுக்கான ரீசன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அதாவது நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீட்டுக்கான டைல் செலெக்ஷனுக்கு இந்த வாரம் கொஞ்சம் டைம் அலோகேட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ஃபைனலாக டைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து முக்கியமாக பெயிண்ட் செலெக்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது மோஸ்ட்லி நேரில் தான் போய் பார்க்கணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஆன்லைன்லேயே செலக்ட் பண்ணி டிசைட் பண்ணலாம்ன்றதுனால வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுல இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 103 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.58% பாசிட்டிவ்ல 17,936 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 158 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 0.39% பாசிட்டிவ்ல 40,574 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நாளைக்கு மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு முக்கியமான event இருக்கு. அதாவது யூஎஸோட ஆகஸ்ட் மந்தோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா ரிலீஸ் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். மோஸ்ட்லி இந்த ஆகஸ்ட் மந்த்ல யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன்றது குறையும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு குறையுது ஆர் குறையாம இன்க்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம கவனிக்கணும். ஒருவேளை சிபிஐ இன்ஃப்ளேஷன்ன்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அப்போ யூஎஸ் ஃபெட் இன்னும் அக்ரெசிவாக ரேட் ஹைக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ரெசெஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் ஈவன் எக்ஸ்பெக்டட் போல இன்ஃப்ளேஷன்றது ஒரு குறைஞ்சாலும் ஆல்ரெடி ஜாக்சன் ஹோல் சிம்போசியம்ல யூஎஸோட ஃபெட் சேர்மன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்ஃப்ளேஷன்றது குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இப்பவே மானிட்டரி பாலிசியை லூசன் பண்ணா அது ரெசெஷன் விட இன்னும் டிசாஸ்டரா இருக்கும்னு ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ அதனால இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு ரேட் ஹைக்கை கண்டினியூ பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால நாளைக்கு வரப்போற யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா தான் அடுத்தடுத்து யூஎஸ் ஃபெட்டோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹிண்டா இருக்கும். அண்ட் செப்டம்பர் 21 யூஎஸ் ஃபெட் மீட்டிங் இருக்கு. ஸோ நாளைக்கு வரப்போற இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது செப்டம்பர் 21 நடக்க போற யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கோட அவுட்கமையும் இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல இம்பாக்டை கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அண்ட் அதுவே லாங் டேர்ம்ல எக்கனாமி க்ரோ ஆக தான் செய்யணும். அண்ட் குவாலிட்டி கம்பெனிஸும் க்ரோ ஆக தான் செய்யணும். ஸோ அதனால தான் இந்த ஷார்ட் டேர்ம் இம்பாக்ட்ஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து லாங் டேர்முக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல டிராவல் பண்ண பார்க்கணும். ஆனால் அதுக்காக எந்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் டேர்மில் அது வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுத்துறாது. அண்ட் அதனால தான் டைம் டு டைம் கம்பெனிஸ் எந்த பாத்தில் போயிட்டு இருக்குன்றதை நம்ம கவனிக்கணும். அதாவது அவங்களோட ஷேர் ப்ரைஸை கவனிக்கிறது இல்லை, அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே கரெக்டான பாத்தில் போயிட்டு இருக்கா அண்ட் ஃபியூச்சரில் இன்னும் க்ரோத்தை கொடுக்கறதுக்கான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களான்றதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ அந்த விதத்தில் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ்ன்றது ஒவ்வொரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்ணுறாங்க அண்ட் எப்படி க்ரோ ஆக போகிறாங்கன்றதுக்கான அப்டேட்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் அப்படியே ஷார்ட் டேர்மோட இம்பாக்ட்ஸும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாலும் ஸ்டில் மார்க்கெட்ன்றது டைனமிக்காக தான் இருக்கும். ஆனால் கண்மூடித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இப்படி முடிஞ்ச அளவுக்கு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸை நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதுலேயும் நம்மளோட டே டு டே அப்டேட்ஸை பார்த்து எல்லா அப்டேட்ஸையுமே அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சில வாட்டி சில கம்பெனிஸை பற்றி கேட்க தான் புரியும். அதாவது பார்க்க தான் பிடிக்குன்ற மாதிரி சில கம்பெனிஸோட அப்டேட்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக கேட்குறப்ப தான் அதோட ஆக்சுவல் பிஸ்னஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து இன்னைக்கான அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் அதானியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதானி குரூப் புது பிஸ்னஸ்ல என்டர் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது சிமெண்ட் செக்டார், என்டர்டைன்மெண்ட் செக்டார்னு அந்த வரிசையில் இப்போ ரியல் எஸ்டேட் செக்டார்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கிறது போல ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த நியூஸ் ரிப்போர்ட்டை ஹிந்து பிஸ்னஸ் லைன் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி ரியாலிட்டி கம்பெனி மும்பைக்கு சேர்ந்த டிபி ரியாலிட்டின்ற கம்பெனியோட மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி மர்ஜர் நடந்த பிறகு அந்த மர்ஜ் என்டிட்டியோட பேரை அதானி ரியாலிட்டியா மாற்ற போறதாவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு டிபி ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிபி ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% ரைஸ் ஆகி அப்பர் சைக்கிட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா எலான் மாஸ்க் அவரோட ட்விட்டர்ல எந்த ஒரு வேர்டை ட்வீட் பண்ணாலும் அந்த வேர்ட்ல ஏதாவது ஒரு கம்பெனி பேர் இருந்ததுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அக்ரெசிவா ரைஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா இப்ப எந்த ஒரு கம்பெனிக்கும் அதானிக்கு லிங்க் பண்ணி ஒரு அப்டேட் கொடுத்தாலே அதோட ஷேர் பிரைஸ் அக்ரெசிவா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. எனிவே இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆகுதுன்றதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, அடுத்தும் ஒரு ரியாலிட்டி கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். அதாவது ஒபேராய் ரியாலிட்டியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஒபேராய் ரியாலிட்டி கம்பெனி அவங்களோட 4 சப்சிடரி கம்பெனிஸான ஒபேராய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒபேராய் மால், ஈவன் ஸ்டார் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட்,
அண்ட் அதே போல் இன்க்ளைன் ரியாலிட்டி பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனிஸை ஒபேராய் ரியாலிட்டியோட மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு கம்பெனியோட போர்டு அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த கம்பெனிஸை மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த எல்லா கம்பெனிஸோட பிஸ்னஸ் நேச்சர்ன்றது சிமிலராக இருக்கிறதுனாலையும் அண்ட் இப்படி மர்ஜ் பண்ணி சிம்பிளிஃபைடு ஸ்ட்ரக்சர் இருக்கிறப்போ மேனேஜ்மெண்ட்டோட ஃபோக்கஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்றதுனாலையும் இந்த கம்பெனிஸை மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஒபேராய் ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஒபேராய் ரியாலிட்டியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.89% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டிசிஎஸோட அப்டேட்டை பார்க்கலாம். டிசிஎஸ் கம்பெனி வந்து பெனுப்ரா அப்படின்ற குளோபல் ஹெல்த் கேர் கம்பெனியோட கிளவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஃபேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஹெல்த் கேர் கம்பெனி வந்து அவங்களோட கோர் ப்ராசஸை டிஜிட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிசிஎஸ்ஸை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது இப்போ கம்ப்ளீட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டிசிஎஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.79% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அஜந்தா ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அஜந்தா ஃபார்மா கம்பெனியோட தாஹெச் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டிஏ வந்து 5th செப்டம்பர்ல இருந்து 9th செப்டம்பர் வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கிறதாவும் அண்ட் அந்த இன்ஸ்பெக்ஷனோட முடிவில் 2 ப்ரொசீஜரல் அப்சர்வேஷன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக அப்சர்வேஷன்ஸ்னா கம்பெனிக்கு அது நெகட்டிவாக பார்க்கப்படும், ஆனால் அது குவாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இல்லாமல் ப்ரொசீஜரல் இஷ்யூஸ்ன்றதுனால கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு கொஞ்சமான நெகட்டிவ்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அஜந்தா ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அஜந்தா ஃபார்மாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.64% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அனுபம் ரசாயனோட அப்டேட்டை பார்க்கலாம். அனுபம் ரசாயனோட சூரத்தில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் சாட்டர்டே அன்னைக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறதாவும் அண்ட் அதில் 4 பேர் இறந்ததாகவும் அண்ட் 20 பேருக்கு காயமாக இருக்கிறதாவும் கம்பெனி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட்கான காசை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அண்ட் இந்த பிளான்ட்டோட ஆப்ரேஷனை சீக்கிரமாகவே ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்சிடென்ட்னால வந்த அசட்டோட லாசஸ் அண்ட் ப்ராஃபிட்டோட லாசஸ் எல்லாமே ஃபுல்லி இன்ஷூர்டுன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அனுபம் ரசாயனோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அனுபம் ரசாயனோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கேம்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மோத்திலால் ஆஸ்வால் புரோக்கரேஜ் வந்து கேம்ஸுக்கு பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 3000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டோட ஆர்டிஏ அதாவது ரெஜிஸ்ட்ரார் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டோட இண்டஸ்ட்ரியிலேயே கேம்ஸ் தான் லீடர், அதாவது 70% மார்க்கெட் ஷேர் இருக்கு. அண்ட் இன்னும் இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் பெனட்ரேஷன்ன்றது 60% தான் இருக்கு. அண்ட் இது கமிங் டெக்கேட்ல 15% CAGRல க்ரோ ஆகும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனாலையும் கேம்ஸ்க்கு அது பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கேம்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கேம்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.69% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து KEC இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். KEC இன்டர்நேஷனல்ன்ற கம்பெனிக்கு குஜராத் இண்டஸ்ட்ரீஸ் பவர்ன்ற கம்பெனி வந்து அரௌண்ட் 244 crores வர்த்துள்ள EPC அதாவது இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு KEC இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே KEC இன்டர்நேஷனலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 9.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து நசாரா டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரீசெண்டாக இந்தியாவில் கூகுள் வந்து அவங்களோட கூகுள் பிளே ஸ்டோரில் டெய்லி ஃபேண்டசி ஆப்ஸ் அண்ட் அதே போல் ரம்மி கேம்ஸோட ஆப்பை வந்து 1 இயருக்கு பெர்மிட் பண்ணுற மாதிரி பைலட் இனிஷியேட்டிவ் ஸ்டெப் எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் இந்தியாவில் ரியல் மணி கேமோட ஆப்ஸை கூகுள் பிளே ஸ்டோரில் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இப்படி 1 இயர் பைலட் பெர்மிட்னு அனௌன்ஸ் பண்ணதுனால அது கேமிங் ஸ்டாக்ஸ் ஆன நசாரா டெக்னாலஜிஸ்க்கு ஒரு லக் பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றி நசாரா டெக்னாலஜிஸ் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள் பிளேன்றது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் அதனால ஆக்சுவலாக கம்பெனியோட அக்வேஷன் காஸ்ட்ன்றது கம்மியாகும் அண்ட் ஸ்கில் பேஸ்டு கேமிங்க்கு இந்தியாவில் லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அந்த விதத்தில் கூகுள் வந்து ஃபேண்டசி கேம்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப்பாக பார்க்குறோம் அண்ட் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கப்பல் ஆஃப் மந்த்ஸில் ஒரு கிளாரிட்டி வரும்னு எதிர்பார்க்குறோம்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நசாரா டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.77% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். லாஸ்ட் 1 வீக்காக என்னோட போர்ஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. ஸோ என்னோட ஓவரால் போர்ஷனோட MTM ப்ராஃபிட்ன்றது அரௌண்ட் 46,000 rupeesல இருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனிக்கு ஆன்டிக் புரோக்கர் வந்து பை ரேட்டிங் இனிஷியேட் பண்ணி டார்கெட்டை 3,140 கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதுக்கான ரீசன்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் கம்பெனி தான் இந்தியாவோட ஓன்லி டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சராக இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட 84,000 crores வர்த்துள்ள லார்ஜ் ஆர்டர் புக் இருக்கு. அண்ட் அதில் பாதிக்கும் மேலே இப்போ ரீசெண்டாக 83 தேஜஸ்ன்ற லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்டோட ஆர்டர்ஸ்னால வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்த 10 வருஷத்துல கம்பெனி இன்னும் நல்ல பெனிஃபிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கான முக்கியமான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ, ஒன்று இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாமே பழசாகிறதும், அண்ட் இன்னொன்று ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்னால ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாமே மாடர்னைஸ் ஆகிற தேவை இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் நம்மளோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வரதும் இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ, இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.4% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ, கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால கால் ஆப்ஷன் சைடில் அடுத்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 18,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம். அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,900 அண்ட் 17,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்கு. ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடு இருக்க அடுத்த அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்கலாம். ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,500லேருந்து 18,200க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.